ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 12 நாள் 12 வகையான வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதலாவதாக மசாலா லெமன் ரைஸ், மசாலா எலுமிச்சை சாதம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 5 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட் முந்திரியும் பீனட் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு அரை சைஸ் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வடித்து வச்சிருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சாதத்திலே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கனால உப்பு எதுவும் சேர்க்கலை. நீங்கள் உப்பு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மசாலா எலுமிச்சை சாதம் மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டு. ரெண்டாவதா காளான் சாதம் மஷ்ரூம் ரைஸ் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரை எடுத்துட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா 4 பூண்டு 2 வத்தல் அப்புறமா ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் கொஞ்சம் காளான மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கனால இந்த காளானுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. காளான் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து காளான் நல்லா சுருங்கி வரட்டும், மசாலாவோட பச்சை வாசனையும் போகட்டும். 1 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, காளான் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து காளான் நல்லா சுருங்கி வந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் ரைஸ் காளான் சாதம் ரெடி ஆகிட்டு. மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புளியோதரை பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு வத்தலை 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வாசனை வர வரைக்கும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க.
அப்புறமா ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட் முந்திரியும் பீனட் வேர்க்கடலையும் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமா நான் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா வடிச்சு வச்சிருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியா வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிற பொடியில கொஞ்சம் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க இதோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா அரைச்சிங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி 1 மாசம் வரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு நிமிஷம் அந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போறதுக்காக. கடைசியா உப்பு செக் பண்ணி பாத்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு. நான் சாதத்துல உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கனால. உங்களுக்கு கம்மியா இருந்தா இந்த சமயத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, புளியோதரை ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. 4வதா என்ன பார்க்க போறேன்னா பன்னீர் ரைஸ், பன்னீர் சாதம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு தேவையான ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் பன்னீரை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி விட்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா அதே பேன்ல கொஞ்சம் பூண்டை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கீறி உள்ள சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சம் பீன்ஸை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் முட்டைக்கோசையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கேரட்டையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கேப்சிகமாக நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே காய்கறிகளை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, காய்கறி நல்லா வேகிறதுக்காக. நான் சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கனால இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காய்கறி எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சமா நீங்க மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸை உப்பு போட்டு வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கேன், அந்த அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம். சாதத்தை அந்த காய்கறியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் உப்பு போட்டிருக்கனால எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் வறுத்து வச்சிருக்கிற அந்த பன்னீரை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் ரைஸ், பன்னீர் சாதம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 5வதா என்ன பார்க்க போறோம்னா புதினா சாதம், மீன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புதினா சாதத்துக்கு தேவையான மசாலாவை ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துட்டு நான் கொஞ்சமா புதினா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேனை அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா எண்ணெய் சூடானது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பீனட் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட் முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த புதினா பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா பேஸ்ட் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போறதுக்காக. அப்புறமா வடிச்சு வச்சிருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சாதத்துல உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கனால உப்பு எதுவும் சேர்க்கல.
சாதத்தை அந்த புதினால எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். புதினா சாதம் மீன் ரைஸ் ரெடி ஆகிட்டு. ஆறாவதாக என்ன பார்க்க போகிறேன்னா காலிஃப்ளவர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் காலிஃப்ளவரை நான் சுடுதண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை அந்த தக்காளி வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா அந்த காலிஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம உப்பு போட்டு வடித்து வச்சிருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தை அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் சாதம் காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிட்டு. அடுத்து 7வதா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரிஞ்சால் ரைஸ் கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு வத்தலை 2ஆக கீரி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நான் பீனட் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனை வர வரைக்கும் தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 2 கத்திரிக்காவை நான் வாஷ் பண்ணி தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை தக்காளி வெங்காயத்தில் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக கத்திரிக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க கத்திரிக்காய் வேகிறதுக்காக. 2 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, கத்திரிக்காய் நல்லாவே வெந்துட்டு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை அந்த மசாலாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா நான் உப்பு போட்டு வடித்து வச்சிருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாதத்தை அந்த மசாலாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கத்தரிக்காய் சாதம் பிரிஞ்சால் ரைஸ் ரெடி ஆகிட்டு. அடுத்து 8வதா என்ன பார்க்க போகிறோன்னா கேப்சிகம் ரைஸ் குடமிளகாய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு மிளகாவை நான் 2ஆக கீரி சேர்த்துக்கிறேன். இது வாசனை வர வரைக்கும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்து அது வெடிச்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்து முடித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் குடமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா குடமிளகாய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க, குடமிளகாய் நல்லா வேகிறதுக்காக. அப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மசாலாவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பொடியை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா நான் உப்பு போட்டு வடித்து வச்சிருக்க இந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாதத்தை அந்த மசாலாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, குடைமிளகாய் சாதம் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிட்டு. ஒன்பதாவதாக என்ன பார்க்க போகிறேன்னா முட்டைகோஸ் சாதம் கேபேஜ் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டைகோஸ் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் முட்டைக்கோஸை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா முட்டைக்கோஸ் கேரட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸ் கேரட் வேகிறதுக்காக ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா ஒரு 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த முட்டையை அந்த காய்கறியில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டு வடித்து வச்சிருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் அந்த காய்கறி மசாலாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கேபேஜ் ரைஸ் முட்டைகோஸ் சாதம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 10ஆவதா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினா தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனை போய் தொக்கு பதத்துக்கு வரட்டும். இந்த மாதிரி நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டு வடித்து வச்சிருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக என் ஒரு கை அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 11ஆவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேர்ட் ரைஸ் தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சாதத்தை நல்லா குழைய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சாதத்தை நல்லா குழைய விட்டு பருப்பு கடையிற மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்டுருக்கிறேன். சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர் சேர்த்து சாதத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்சுன பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம தயிர் சாதத்துக்கு தேவையானதை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நான் கிஸ்மிஸ் பழம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட் முந்திரி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமா பால் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாதத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா தாளித்து வச்சிருக்கிற அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கனால எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கேர்ட் ரைஸ் தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. 12ஆவதா நம்ம கருப்பு உளுந்து பொடி சாதம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 வத்தலை நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட் முந்திரியும் பீனட் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கனால நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. அப்புறமா நான் அரைச்சி வச்சிருக்கிற கருப்பு உளுந்து பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பு உளுந்து பொடியில் கருப்பு உளுந்து, ராகி, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கான வீடியோ என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்து பொடி சாதத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கருப்பு உளுந்து பொடி சாதம் ரெடி ஆகிட்டு. உண்மைக்குமே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உளுந்தங்களி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க. அவ்வளோதாங்க, 12 நாள் 12 வகையான சாதம் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் மார்னிங் டைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.